உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பாரதி, என்ன பார்த்து பேச முடியலையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன் பாரதி. எவ்வளவு பெரிய பொய்ய அசால்ட்டா என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம என்ன நம்ப வச்சு நீ ஏமாத்திருக்க. ச்சே. சொல்லு, எதுக்காக என்கிட்ட பொய் சொன்ன? இல்லம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அட அட அடா, என்னமா நடிக்கிற பாரதி? இவ்ளோ நாளா உன் நடிப்ப பார்த்து நான் ஏமாந்த மாதிரி இனிமேலும் நடக்கும்னு நினைக்காத. எனக்கு உன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஆதி அவன் விரும்புற பொண்ணு நீதான் என்கிட்ட சொல்லிட்டான். சொல்லு, எதுக்காக இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? இல்லம்மா. வாயை திறந்து பேசி தொலை. கல்யாணத்துல திட்டம் போட்டு என் பையன் முன்னாடி வந்து நின்னு குழம்பி போயிருந்த என் பையன் மனசு கெடுத்து கல்யாணத்தை நிறுத்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னவதான நீ? என்ன ஒரு நடிப்பு! பொண்ணு போய் நல்லவன்னு நம்பி அந்த பொண்ணு யாருன்னு நான் ஒன்னையே கண்டுபிடிக்க சொன்ன பாரு. அந்த அளவுக்கு நீ தத்ரூபமா நடிச்சிருக்க. சொல்லு, ஏன் இப்படி பண்ண? அம்மா, சத்தியமா உங்களை ஏமாத்தணும் நான் எதுவுமே பண்ணல. சொல்ல போனா நீங்க கேட்ட விஷயம் நான் உங்களை பார்த்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் இந்த விஷயம் தெரிஞ்சப்போ தடுமாறி போயிட்டேன். உங்களை ஏமாத்தணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதே இல்லம்மா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன உங்ககிட்ட இத பத்தி பேச விடல. நீ இன்னும் என்னென்ன கதையெல்லாம் சொல்ல போற? இதுக்கப்புறம் அதுக்கு எந்த அவசியமும் இருக்க போறதில்ல. என் புள்ள யார காதலிக்கிறான்னு முட்டாள்தனமா உன் பின்னாடியே சுத்தினப்ப கூட நீ என் ஆலைய விட்டு வேடிக்கை தான் பாத்திருக்க. என் புள்ள ஆதி அவன் ஒரு பைத்தியக்காரன். என்கிட்ட டிராமா போட்ட மாதிரியே தானே அவன்கிட்ட நடிச்சிருப்ப. பாவம் அவன் உன் நடிப்ப நம்பி உன் மேல பரிதாபப்பட்டு என்ன மாதிரியே நீயும் நல்லவன்னு நினைச்சு உன் மேல ஆசையை வளர்த்திருக்கான். ஆதி ஒன்ன போய் விரும்பினான்னு நினைச்சு பார்க்கவே என்னால முடியல. உன் கூட என் பையனை சேர்த்து பாக்குற தகுதி கூட உனக்கு இல்ல. ஆனா அவன் கூட நீ வாழணும்னு நினைக்கிற பாரு, அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பையனோட வாழ்க்கையை விட்டு விலகி போயிடு. ஒரு தாய்க்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இத பாரு, இது ஆதிக்கு தெரிஞ்சா அவன் என்னை விட்டுட்டு மொத்தமா ஓங்கிட்ட வந்துருவான். நீயே அவனை விட்டுட்டு போற வழிய பாத்துக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்ககிட்ட இத பத்தி பேசினது அவனுக்கு தெரியவே கூடாது. உன் வேலையை காட்டி என்ன நீ ஏமாத்தணும்னு நினைச்ச, அப்புறம் நீ வேற சாரதாவை பார்க்க வேண்டி வரும். புரிஞ்சுதா? இப்படி அமைதியா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல பாரதி. நான் போயிடுறேம்மா. நான் போயிடுறேன்.
என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, நான் லவ் பண்ற பொண்ணு, கடைசி வரைக்கும் என் கூட வாழணும்னு நினைக்கிற பொண்ணு இவங்க தான். இவ்ளோ நாளும் நான் எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சு பயந்தனோ அது நடந்துருச்சு. இந்த மாதிரி அவமானங்களை சந்திக்க தைரியம் இல்லாம தான் அது கிட்ட இருந்து விலைக்கு போன. இந்த சமுதாயம் இந்த மாதிரி பொண்ணுங்களை பாக்குற கோணமே வேற. எத்தனை பேச்சு, எத்தனை அசிங்கம். என்ன மன்னிச்சிருங்க ஆதி. நீங்க என்ன விரும்புறேன்னு சொன்னப்போ கோவப்பட்டு உங்களை விட்டு போகணும்னு நினைச்ச. ஆனா என்னால உங்களை விட்டு ஒரு அடி கூட பின்னாடி போக முடியல. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. உங்களோட அன்பும் தமிழ் மேல நீங்க காட்டுற பாசமும் என்ன மொத்தமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஆனா இப்ப அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல ஆதி. எதுவுமே இல்ல. நான் போறேன் ஆதி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஜெயா, அது நம்ம குடும்ப வாரிசு ஜெயா. பா போதும், நிறுத்துறீங்களா? என்ன சும்மா குடும்ப வாரிசுன்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க? பெரிய இவளா அந்த காவியா? நான் கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டா சரி போறான்னு விடுவீங்களா? அதை விட்டுட்டு சும்மா பேசினதே பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன உங்களுக்கு குடும்ப வாரிசு வேணுமா? குழந்தை தானே. கௌதம்க்கு டைவர்ஸ் அப்ளை பண்ண மாதிரி எனக்கும் அப்ளை பண்ணா 6 மாசத்துல கிடைக்க போகுது. அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணா 10 மாசத்துல குழந்தை. என்னடா சொன்ன? டேய், மனுஷனாடா நீ எல்லாம். நீ எங்களுக்கு தான் பிறந்தியா? எப்படா இவ்வளவு சீக்கிரம் ஒரு உறவை வெட்டி போடுறதுக்கு தயாரா இருக்க? டேய், உனக்கு இந்த திமிரெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஜெயா கிட்ட நான் இவ்வளவு சண்டை போடுறேனே, ஏண்டா அவளை ஏத்துக்கிட்டு நான் காவியா போய் கூட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் கூப்பிட்டா என் மருமக 2 பேரும் வருவாங்கடா. ஏன் கூப்பிடாம இருக்கேன்னு தெரியுமா? சொல்றா, தெரியுமா? என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டி. அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாது. டே, பொண்டாட்டிய வரவளை என்னடா நினைச்ச? உனக்கு சோறாக்கி போட்டு உனக்கு துணி துவச்சு போடுற மிஷின் நினைச்சியா? ஒரு அப்பனுக்கு மகளா பிறந்து முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு அவன் கஷ்ட நஷ்டம் எல்லாத்திலையும் பங்கெடுத்து அவன் துவண்டு போய் உட்காரும் போது ஒரு தாயா, தோள் கொடுக்கிற நல்ல தோழியா
அப்படி இருக்கிறவதான்டா பொண்டாட்டி. என் பொண்டாட்டி அப்படிதான்டா இருக்கா. டேய், உன் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அவ சந்தோஷ துக்கமா நினைக்கிற பத்தியா? அவதான பொண்டாட்டி, அவதான் பொண்டாட்டி. டேய், உன் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான்டா இந்த சொத்து, வீடு, மரியாதை எல்லாம் எல்லாம். அப்பேற்பட்டு என் குலசாமியை நான் என்னைக்கு விட்டு கொடுத்தது இல்லடா. விட்டு கொடுக்கவும் மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன். இவகிட்ட நான் சொல்லாம கொள்ளாம போயிட்டேன்னு வச்சுக்க, வருத்தப்படுவாடா. பொண்டாட்டிய வருத்தப்பட வைக்கிறவன் ஆம்பளையே இல்லடா. உன்னெல்லாம் என் பையன் சொல்லிக்கிறதுக்கு நாக்கெல்லாம் கூசுதுடா. கண்ணு முன்னாடி நிக்காத, நின்ன கொலை பண்ணிடுவேன். போடா. நீங்க என்னைய கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல, சே வீடா அது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காவ்யா, அக்கா, சுபாக்கா, சுபாக்கா, அக்கா, இந்திரா, வாங்கக்கா. காவ்யா, எப்படி இருக்கீங்க சுபாக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாமா? என்னக்கா நீங்க ஏன் இவ்வளவு நாளா வரல? உங்களை எல்லாம் பார்க்காம என்னால இருக்கவே முடியல. அதுவும் காவ்யாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் என்னால தாங்கவே முடியல. அதான் ஓடி வந்துட்டேன். வாமா சுபா, இவங்க 2 பேரும் உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. நீயே வந்துட்ட, ரொம்ப சந்தோஷமா. இந்தாங்கம்மா. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்லம்மா. அம்மா, தண்ணி எடுத்துட்டு வா. சரி, மது எடுத்துட்டு வரேன். அக்கா, அக்கா வாங்கக்கா, உட்காருங்க. வா வாங்கக்கா, உட்காருங்க. காவ்யா, செல்ல என்ன செய்யறாங்க? நல்லா இருக்குக்கா, ஒண்ணும் இல்ல. உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கா, பரவாயில்லக்கா, நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அம்மாவும் இந்திராவும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இந்தம்மா, இந்த எனக்கு என்னம்மா, என்ன விடு. நம்ம இந்திரா கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் இந்திரா, நம்ம அப்பாவை வெளியில கூட்டிட்டு வர விஷயமா என்னதான் சொல்றாங்க? சுபாக்கா, அப்பாவை எல்லாருமா சேர்ந்து அநியாயமா மாட்டி விட்டுருக்காங்கக்கா. நான் அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்க்கா. என்னன்னே தெரியல. கடவுள் எல்லா பக்கமும் நம்மள சோதிக்கிறாரு. அதை விடுங்கக்கா. அக்கா, மாமா இப்ப எப்படி இருக்காரு? அத்தைக்கு உடம்புக்கு எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லைல்ல? அக்கா, அத்தை என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்கல்ல? இவள கோவமா இருக்காங்களாக்கா? ஆமா ஆமா, உன் மேல கோவம்தான். அப்படி இல்லைனாலும் அங்கதான் ஒரு கோல் முட்டி பிசாசு இருக்கேன். அவ இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுக்கிட்டே தான் இருக்கா. அந்த ராகினி நினைச்சாதான் எனக்கு இன்னும் பயமாவே இருக்குமா. அன்னைக்கே அந்த நர்ஸ் வந்து உண்மையை சொல்லியிருந்தா அந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிருக்கும். ராகினி அத்தைக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு, அதான் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் சுபாக்கா, நீங்க எப்படி வந்தீங்க? உங்களை எப்படி வரவிட்டாங்க அவங்க? ஏன் இந்திரா, நம்ம வீட்டை பத்தி தெரிஞ்சுமே நீ இந்த கேள்வி கேட்கலாமா? அப்போ வீட்டுல யாருக்கும் தெரியாம தான் இங்க வந்திருக்கீங்களாக்கா? ஆமாமா, நானும் அத்தை கண்டிப்பா உன்னை பார்க்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ராகினி அதுக்கு அவங்கள விடவே மாட்டேங்கிறா. அப்பதான் மாமா என்கிட்ட வந்து உங்க எல்லாரையும் பார்த்துட்டு வர சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு. நினைச்சேன்க்கா, மாமாவால எங்களை பத்தி கவலைப்படாம இருக்கவே முடியாது. அவருக்கும் என் கூட இங்க வரணும்னு தான் ஆசை. ஆனா என்ன செய்யறது, கௌதம் தம்பி வேற வீட்ல இல்ல, திருச்சிக்கு ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு. இந்த சந்தர்ப்பத்துல அத்தைக்கு துணையா இருக்கணும்ல, அதான் நீ மட்டுமாவது போய் பார்த்துட்டு வாமான்னு என்னை அனுப்பி வச்சாரு. அப்போ கௌதம் அங்க இல்லையோ?
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா உங்களுக்கு சம்மதமா? இப்பவும் சொல்றேன், அவ பாவம், உன்னை நல்லா இருக்க விடாது, புரிஞ்சுக்கோ. நீங்க என்ன புரிஞ்சுக்கங்கப்பா. மா, யார் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கணும். அனன்யா, அனன்யா நீ உட்காரு, நாங்க பாத்துக்கிறோம். அனன்யா, என்னங்க பேசுறீங்க? இது நம்ம பொண்ணு வாழ்க்கை. எவ்வளவு ஒருத்திக்காக கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். சிவகாமி, நீங்க இருங்க. ஏங்க, நீங்க எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க, ஒண்ணு இல்ல, இந்த கல்யாணம் நடக்கும். உங்க ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம். உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. ஐயரே, தயவு செஞ்சு நீங்க அமைதியா இருங்க. ஐயரே, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. முகூர்த்த நேரம் முடிஞ்சிட போகுது. இவ எதுக்கு இப்ப போன் பண்றா? சிவகாமி, இரு வர. கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும். எனக்கு இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. கடவுளே, என் குட்டிமா பாவம். சந்திரா, நீ எவ்வளவு சொல்லியும் கேட்காம அனன்யாவும் இப்படி பண்றாளே. அம்மா, மனசார சொல்றம்மா, இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பில்லைம்மா. கடைசியா இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை சந்திரசேகர் சார் தான். அவரு எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார்னு நினைச்சேன். இப்ப அதுவும் நடக்கல அன்பரசி. சொல்லு திலகா. மேடம், அவர் திடீர்னு எந்திரிச்சிட்டாரு மேடம். நான் எவ்வளவு தடுத்து பார்த்தேன். என்ன தள்ளி விட்டுட்டு அவர் அங்கதான் மேடம் வந்துட்டு இருக்காரு. இங்க பாரு திலகா, அந்த கிழவனை இங்க வரவிடாத, புரியுதா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பல்லவி பேர்ல பாடிட்டு இருக்கிறது தீபா தானே? தீபாக்கு பாட தெரியுன்ற விஷயத்தை எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? நான் பல்லவி யாருன்னு தேடிட்டு இருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஏன் உண்மையை சொல்லாம மறைச்சிங்க? இந்த வீட்டுல சின்ன பையன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தீபா தான் பல்லவின்ற உண்மையை மறைச்சு என்னை ஏமாத்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவு உண்மையா நேர்மையா இருந்தேன்.
உங்ககிட்ட எல்லாம் ஏன் அந்த நேர்மை கொஞ்சம் கூட இல்ல? உங்க குடும்பத்து மேல நான் வச்சிருந்த மரியாதை எல்லாம் கெடுத்துக்கிட்டீங்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. ஐயோ மாப்பிள்ள, மாப்பிள மாப்பிள கொஞ்சம் நில்லுங்க. மாப்பிள மாப்பிள கொஞ்சம் நில்லுங்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண உங்க வீட்ல இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். மாப்பிள்ள, ஐயோ மாப்பிள ஒரு நிமிஷம். உங்க கோபம் நியாயமானதா மாப்பிள. உங்க மனசை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பல்லவி தான் தீபாங்கிற உண்மைய நாங்க உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான். அதுக்காக குடும்பத்தோட உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பல்லவி தான் தீபாங்கிற உண்மைய உங்ககிட்ட நாங்க சொல்லாம மறைச்சு, அதனால ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாம போனதுக்கு காரணம் தீபா பண்ண சத்தியம்தான் மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, உங்களை ஏமாத்தணும், நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு மனசளவுல கூட நாங்க யாருமே நினைச்சதில்ல மாப்பிள்ள. தீபாவும் மனசுல வேதனையை சுமந்துட்டு தான் இருக்கா. தீபா விஷயத்துல என்ன நடந்தது, ஏன் நாங்க உண்மையை மறைச்சோம்னு நடந்ததை ஒண்ணு விடாம உங்ககிட்ட நாங்க சொல்லிடுறோம் மாப்பிள்ள. சின்ன வயசுல இருந்து தீபாவுக்கு பாட்டுனா உசுறு. கேட்கிறவங்க மனசை உருக வச்சு மெய் மறக்க வைக்கிற குரல் அவளுக்கு. ஒருவேளை தீபா எங்க வீட்டுல வந்து பிறக்காம வசதியான வீட்டுல பிறந்திருந்தா பெரிய படகி ஆகியிருப்பா. அவளுடைய துரதிர்ஷ்டம் எங்க துரதிர்ஷ்டம் அவளுடைய அதிர்ஷ்டத்தை பறிச்சிருச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த பல்லவி யார் மாப்ள? தீபா தண்ட அந்த பல்லவியே. என்ன மாப்ள சொல்ற? நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற தீபா தான் பல்லவியா? தீபா தான் பல்லவி. தீபா தான் பல்லவின்ற உண்மையை மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. என்னால நம்பவே முடியல மாப்ள. இத்தனை நாளா நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தீபா தான் பல்லவிங்கிற உண்மையை எதுக்கு உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்? தீபாவை பத்தி இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும்டா. என்ன விஷயம் மாப்ள? தீபா நம்ம ஆபீஸோட ஸ்டாஃப் மட்டும் இல்ல, என்னோட வைஃபும். என்ன மாப்ள சொல்ற? தீபா உன்னோட வைஃபா? ஆமாண்டா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாப்ள. தீபா அவனோட ஒய்ஃப்ங்கிற போது பல்லவி தாண்டாங்கிற உண்மையை நேரடியா வந்து உங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. எதுக்காக இப்படி மறைச்சுக்கிட்டு இருந்தாங்க? அவங்களோட சிச்சுவேஷன் தாண்டா அதுக்கு காரணம். எங்க என்கிட்ட உண்மையை சொன்னா நான் கோவப்பட்டு அவங்கள வெறுத்துருவணுன்ற பயத்துல தான் அவங்க எதையும் என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தீபா தான் பல்லவின்னு எனக்கு தெரிஞ்ச நேரத்தில் சிதம்பரம் சொன்ன மாதிரி நான் உடஞ்சு போனது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் நான் தீபாவோட வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கேட்டேன். அவங்க தீபாவோட சிச்சுவேஷன் எடுத்து சொல்லும்போது எனக்கு தீபாவோட நிலைமை புரிஞ்சுது. மனசளவில் அவங்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு இப்போ எனக்கு புரியுது. உனக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்ள. உன்ன மாதிரி ஒய்ஃப் மனசை புரிஞ்சுக்கிற ஹஸ்பண்ட் கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வரம். நீ தீபாவை புரிஞ்சுக்கிட்ட ஓகே, ஆனா தீபா தான் பல்லவிங்கிற உண்மை உன் வீட்டுக்கு தெரியும் போது உன் வீட்டில் இருக்கிறவங்க தீபா இத்தனை நாளா எல்லாரையும் ஏமாத்திட்டதா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அவங்க எல்லாரும் உன்ன மாதிரியே தீபாவை புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல? இப்போ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்ட நடந்துக்கிறாங்க.
இன்னும் எவ்வளவு நாளைக்கு அந்த விஷயத்தை மறைச்சிட்டே இருக்க முடியும்? அதான் தீபாவோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த உண்மையை எல்லார்கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தெரியுது மாப்பிள்ள. இல்லடா, தீபா இதுக்கப்புறமும் பல்லவின்ற உண்மையை மறைச்சிக்கிட்டு மனசெலவில் கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு அதுல விருப்பமும் இல்லை. இனிமேல் அது தீபா ஃப்ரீயா இருக்கட்டும். ஆனா உண்மையை சொன்னா உன் வீட்டு ஆளுங்க தீபாவை தப்பா பேசுவாங்கல்ல, அப்ப தீபா மனசு வேதனைப்படாதா? கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கொஞ்ச நாள் தானே. வலிக்குன்றதுக்காக சர்ஜரி பண்ணாம இருக்க முடியுமா? அப்புறம் நோய் எப்படி நல்லா ஆகும்? குணமாகணும்னா வலி தாங்கி தாங்கணும். இது எல்லாமே தீபாவோட நல்லதுக்காக தான். நீ எதையுமே நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்ப. எல்லாமே நல்லதா நடக்கும் மாப்ள. எல்லாம் சரியாயிடும். பாப்போம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன புக் இது? எந்த ரெசிபி இருந்தாதான் எனக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்களோ, எந்த ரெசிபிக்காக நான் அன்னபூர்ணி மெஸ்ஸுக்குள்ள போய் இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தனோ, அந்த ரெசிபி எல்லாம் இந்த புக்ல தான் சார் இருக்கு. வாட்? அன்னபூர்ணி மெஸ்ஸோட ரெசிபி எல்லாம் இந்த புக்ல தான் இருக்கா? நிஜமாவா சொல்ற? எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? சார், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் செக் இட் சார். ப்ளீஸ் செக் பண்ணுங்க, பாருங்க. ஓ, இது சாப்பிட்டிருக்கேன்யா. வாவ், எக்ஸாக்ட்லி. ஓ மை காட், நலன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல் டன், வெல் டன். எல்லாமே இருக்கியா அதுல? சூப்பர் நலன். அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஒரிஜினல் ரெசிபீஸ். ஓ மை காட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you sir. Fantastic job. Thanks a lot. Thank you sir. Thank you so much. I cannot believe this. என்னால் நம்பவே முடியல. எப்படி இத சாதிச்சீங்க நலன்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். என்ன கல்யாணமா? What do you say? Yes sir. இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு அந்த மெஸ்ல வேலைக்கார மாதிரி வேலை பார்த்து போட்ட எல்லா எஃபர்ட்டையும் விட சார், ஒரு மஞ்ச கயிறுக்கு எவ்வளவு பவர் ஜாஸ்தி தெரியுமா சார்? உண்மையிலேயே நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல நலன். கொஞ்சம் எலாபரேட்டா எனக்கு சொல்லுங்களேன். வாவ், சூப்பர். ரெசிபியை உங்களை கத்துட்டு வர சொன்னா தமயந்தியவே கொண்டு வந்துட்டியப்பா. டூ குட், எக்ஸலண்ட். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சீக்கிரமா நம்ம அடுத்த கட்ட ப்ராசஸ்ல இறங்க வேண்டியது. ஆமா சார், அதுக்காக தான் சார் நான் உங்களை மீட் பண்ணி விஷயத்த சொல்லான்னு நான் இப்பவே டெல்லிக்கு கிளம்பலான்னு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டேன் சார். டெல்லிக்கா? எதுக்கு சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இமீடியட்டா இதுக்கெல்லாம் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கணும்ல சார். அப்போதான் சார் இந்த ரெசிபிஸ் எல்லாம் 100% நமக்கு சொந்தமாகும். யூ ஆர் ரைட். இனிமே இந்த ரெசிபி எல்லாம் நம்மள தவிர வேற யார் கைக்கும் போக கூடாது. நம்ம ஆரம்பிக்க போற ரெஸ்டாரண்ட்ல மட்டும்தான் இந்த ரெசிபியோட ரைட்ஸ் இருக்கணும். ஷூர் சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புரியுது நலன், நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வைங்கன்னு சொல்ற, அதானே? கவலையே படாத. நீங்க டெல்லி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் எல்லாமே ரெடியா இருக்கும். ஓகேவா? ஓகே சார். Thank you sir. Thank you so much. All the best. நீங்க டெல்லிக்கு போய் ரீச் ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். Thank you sir. Thank you sir. நான் கிளம்புறேன் சார். Wish you the best. யா சார்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எதுக்காக என்னோட மெஸ்ஸுக்கு பூட்டு போட்டு வச்சிருக்கீங்க? நான் தான் உங்க பணத்தை வட்டியோட கொடுத்துறேன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? ஓ மெஸ்ஸுக்கு பூட்டு போட்டது என்னமோ உண்மைதாமா, ஆனா இப்ப சாவி என்கிட்ட இல்ல. என்ன விளையாடுறீங்களா? சாவி உங்ககிட்ட இல்லனா என்ன அர்த்தம்? நீங்க தானே பூட்டிட்டு வந்திருக்கீங்க, அப்ப சாவி உங்ககிட்ட தானே இருக்கணும். அப்படி உங்ககிட்ட இல்லனா வேற யார்கிட்ட இருக்கும்? உனக்கு விஷயமே தெரியாதா? இத பாருமா, உன் மெஸ்ஸ பூட்டிட்டு வந்த அடுத்த நிமிஷமே உன் புருஷன் இங்க வந்தாப்ல. அவர்தாம்மா சாவி வாங்கிட்டு போனாரு. என்ன சொல்றீங்க? அவர் வந்து சாவி வாங்கிட்டு போனாரா? அட என்னம்மா நீ எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டே இருக்க. நீ வேற. இத பாரு, உன் புருஷன் நேரா இங்க வந்து என் கை மேல 60 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு கையோட சாவி வாங்கிட்டு போயிட்டாப்ல. 60 லட்சமா? 60 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரா? எதுக்கு? ஆட கடவுளே, உனக்கு அதுவும் தெரியாதா? ஆட என்னம்மா நீ நீ கொடுக்க வேண்டிய பணத்துக்கு வட்டியை போட்டு அதுக்கு மேல கூடுதலா 2 மடங்கு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. இனிமே நான் உன் வழிக்கே வரமாட்டேமா. போய் நீ உன் இஷ்டம் போல மெச நடத்து. உன்னை இனிமே நான் தொந்தரவே பண்ண மாட்டேமா. ஏமா தமையந்து, நான் இவ்வளவு சொல்லியும் என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? அதுக்கு இல்ல, சாவிய அவர் வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றீங்க, ஆனா மெஸ் இன்னும் பூட்டி தானே இருக்கு. அதத்தான் யோசிக்கிறேன். அந்த டீடைல் எல்லாம் எனக்கு தெரியாதுமா. உன் புருஷன் பணம் கொடுத்ததும் நான் சாவிய அவர் கையில கொடுத்துட்டேன். அதோட என் வேலை முடிஞ்சது. நீ உன் புருஷன் மெஸ்ஸ திறக்கலனா நீ போய் அவரை தாமா கேட்கணும். இவர் என்னடா அண்ணா, சாவிய உன் புருஷன் வந்து வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றாரு, ஆனா அங்க என்னடா அண்ணா மெஸ் இன்னும் பூட்டியே தானே கிடக்கு. இவர் சொல்றது உண்மையா இருந்தா இந்நேரம் அவர் போய் மெஸ்ஸ திறந்திருக்கணும்ல. அப்படி திறக்கவும் இல்லையே. என்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் அதை பத்தி சொல்லனா என்ன அர்த்தம்? என்னம்மா நான் சொன்னதெல்லாம் புரியலையா உனக்கு? அதான் உன் புருஷன் வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றேன்ல. கிளம்புமா, கிளம்பு. என்ன அழுகிறியா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு அவ்வளவு சொன்னனே, யாராவது கேட்டீங்களா? உன்னோட ஆசை கணவன் எங்க போயிருக்கான்னு நான் சொல்லவா? அவன் டெல்லிக்கு போயிருக்கான். எதுக்காக தெரியுமோ? உன்னோட ரெசிபிக்கெல்லாம் பேட்டன் ரைட்ஸ் வாங்க போயிருக்கான். பேட்டன் ரைட்ஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? காப்புரிமை. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். திடீர்னு கண்ணு முழிச்சதும் கொஞ்சம் தடுமாறிட்டேன். ப்ளீஸ், ஐ எம் வெரி சோ சாரி. அதானே பார்த்தேன், என் அண்ணன் என்ன மறக்கவே மறக்காது. ஏன் அண்ணன்டி? என்னதான் மறக்கவே மறக்காது. ஏய், 2 பேரும் நிறுத்துங்க. அமுதா, டீயை குடு. இந்தானே டீ குடி. நடக்கட்டும் நடக்கட்டும், எல்லாருமா சேர்ந்து என்ன கழட்டி விட்டுட்டீங்கல்ல, நடத்துங்க நடத்துங்க. டேய், இவனை பார்த்தா என் புள்ள மாதிரியே இருக்கான்டா. எங்களை என்ன பண்ண சொல்ற? எங்க யாராலையுமே பாசத்தை மறைச்சிக்க முடியலடா. 13 வருஷம்டா எங்க மனசுல பூட்டி வச்சிருந்த பாசம் மொத்தத்தையும் இவன் மேல இப்பவே கொட்டிரணும் போல இருக்குடா.
அண்ணே உனக்கு உன் பேர் ஞாபகம் இல்லைன்னு சொன்னல. ஆமா. அதனால உங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படியா? ஆமா. என்ன பேரு? மா சொல்லுங்கம்மா. முருகன். நல்லா இருக்கு. சரிப்பா, நீ குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம். முருகா, நேத்து ஆஸ்பத்திரியில அவசரத்துக்கு உனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எடுத்தேன். இப்போ உனக்குன்னு வேஷ்டி சட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. வேஷ்டியா? நீங்க நேத்து எனக்கு கட்டி விட்டீங்க, அது சரி. ஆனா ரெகுலரா எப்படி கட்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஏதோ பரம்பரை அப்படியே கோட்டு சூட்லயே வாழ்ந்த மாதிரி பில்டப் கொடுக்குற. இல்ல, ப்ராமிஸா சொல்றேன். இதெல்லாம் எனக்கு கட்டின மாதிரி ஞாபகமே இல்ல. இங்க பார்ப்பா முருகா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா. நேத்து உனக்கு அப்பா கட்டி விட்டல, நீ பார்த்தல, அத அப்படியே பண்ணு. இன்னும் 2-3 நாள்ல உனக்கே பழகிடும். சரிப்பா. அமுதா, அந்த கிளாஸ் வாங்கிக்கமா. கொடுங்கண்ணே. முருகா, அப்படியே என் குடும்பத்துல ஒரு ஆளாயிட்ட. எங்க சொந்த பந்த மாதிரியே இருக்க. எங்க ரத்தம் ஆயிட்ட முருகா. சரி முருகா, சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வந்துருப்பா. எல்லாருமே சாப்பிடலாம். குளிக்கிறதுக்கு எங்க போகணும்? வேறங்க, ஆத்துக்கு தான். ஆத்துக்கா? அண்ணே, விக்கி உன்னை பயமுறுத்த சொல்றாரு. வீட்டுக்கு பின்னாடி பாத்ரூம் இருக்கு, நீ வானே குளிச்சுக்கலாம். வானே. அண்ணனை கூட்டு போமா. நீ போ முருகா. வானே. வா. பாத்துடி. சரிம்மா, கிளம்பணும்னே. சரிடா. ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது. நேரத்தோட கிளம்பினாதான் எல்லா வேலையும் முடியும். இது யாரு? அவங்க ரொம்ப முக்கியமானவங்கப்பா. நம்மளுக்கு கடவுள் மாதிரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த கனவு வந்ததுல இருந்து மனசே சரியில்லை. அதனாலதான் கோயிலுக்கு போனோம். என்ன கனவுமா? அது அப்பாவை ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்துற மாதிரி. அவரு கௌரவமே போற மாதிரி கனவு வந்துச்சு. அது வந்ததுல இருந்து மனசு ஒரு நிலையிலேயே இல்ல. ஒரே சங்கடமா இருக்கு. அதான் கடவுள் சொல்லிட்டாருல்ல, அதுக்கு தானே போனீங்க. இனிமே அது சரியாயிடும்ல. இல்லடா, பிரச்சனையே இனிதான்னு சொன்னாரு. யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னா அதுக்காக ஃபீல் பண்ணுவீங்களா? இருமாயா, அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீ சொல்லுமா. ஓகே, சொல்லுங்க. அவரு இந்த குடும்பத்துல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணாலதான் உங்க பெரியப்பாவுக்கு அவமானமே வரப்போகுதுன்னு சொன்னாரு. அந்த ஒரு பொண்ணு நான் தானே சொல்றீங்களா? சச்சா, அப்படிலாம் இல்லம்மா. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. அதனாலதான் என்கிட்ட வந்து பேசுறீங்க, என்ன சந்தேகப்படுறீங்க. ஐயோ மாயா, நான் உன்ன சந்தேகப்படல. எல்லாரும் அப்படி நினைச்சிட கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்றேன். நீ கொஞ்சம் பொறுமையா பார்த்து நடந்துக்கோ மாயா. வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ்? ஏதோ கனவு கண்டீங்கன்னு யாரோ சொன்னாங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்றீங்க. சரி, அப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு பொண்ணுனா அது நானா மட்டும்தான் இருக்கணுமா? ஏன், தனாவும் பொண்ணுதான். நீங்க சித்தி, அத்தை, பாட்டி எல்லாரும் பொண்ணு தானே. அது எப்படி அந்த சாமியார் சொன்ன பொண்ணு நான் தானே என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்றீங்க? அதையும் அவரே சொன்னாரா? தப்பா நினைச்சுக்காத மாயா. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எங்களை பத்தி எல்லாம் தெரியும். இங்க இருக்கிற கட்டுப்பாடெல்லாம் சரியா தப்பானெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா
சொன்னா நல்லதுக்கு தானே நாங்கெல்லாம் கேட்டுப்போம். தானா எங்க பேச்ச மீற மாட்டா. நீதான் ஏதாவது துடுக்குத்தனமா செய்வ. ஆனா அதையும் தப்பா சொல்லல. அடுத்தவங்களுக்கு தப்பா தெரியாம பாத்துக்கோன்னு தான் சொல்றேம்மா. எனக்கு தோணுனதை கேட்டா அதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து வைக்கிற பேரு துடுக்குத்தனம். எனக்கு எது தப்புன்னு தோணுதோ அதை கேட்பேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதை கண்டிப்பா செய்வேன். அவ்வளவுதான். இதுக்கு மேலயும் என்னை இன்சல்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஐ அம் நாட் அப் டு இட். குட் நைட். மாயா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வரேன். சரி பாத்து போ. பாத்து. கல்யாண ஏற்பாடு நடக்குது. இந்த நேரத்துல கூட நம்ம வீட்டு வேலையை தான் பாக்குறான். நல்ல பையன். வர பொண்ணும் அவனை புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கணும். ஆமாங்க, இந்த காலத்து பசங்க சீனோ பார்த்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சரி வா போலாம். ஏய் தனா, இன்னும் எவ்வளவு நேரம்டி? அப்பா வருவாருன்னு வெயிட் பண்றது. பவானி சொன்னான்னு வெயிட் பண்ணி இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட விளக்கு மாத்தடி கன்ஃபார்ம். நான் தான் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல. வண்டியில ட்ரிபிள்ஸ் போனா என்ன தப்பு? நோ, ரூல்ஸ் பிரேக் பண்ண கூடாது. 3 பேர் வண்டியில போக கூடாதுன்னு அப்பா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு. ஷோ. அப்போ கண்டிப்பா ட்ரிபிள்ஸ் தான். ரூல்ஸ் பிரேக் பண்றதுல எப்பவுமே ஒரு கிக் தான். ஐயோ, நான் வரலப்பா. ட்ரிபிள்ஸ்லாம் போக கூடாது, அவ்வளவுதான். ஏ, நீ என்ன ரூல்ஸ் மீறாதவளா? அதான் Facebookல யாரோ மெசேஜ் போட்டதும் அவனை பார்க்க போய் பிரச்சனையில மாட்டினியோ? அது ஏதோ ஆர்வத்துல பண்ணிட்டேன். அத விடு மாயா. ஆசைய உள்ள வச்சுக்கிட்டு தப்பு தப்பா பண்றதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியா செய்யறது எவ்வளவோ மேல். சரி, உங்க பஞ்சாயத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. எனக்கு பசிக்குதுடி, வீட்டுக்கு போய் சாப்பிடணும். அவதான் பசிக்குதுன்னு சொல்றால, போலாம் வா. தங்கச்சி, இன்னைக்கு உன்னோட முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுற மாதிரி இருக்கு. இல்ல, வழக்கத்துக்கு மாறா உன்னோட முகத்துல சந்தோஷம் பொங்கி வழியுதுன்னு சொன்ன. இருக்காதானா பின்ன? என் அக்கா வரா, அவளோட பொண்ணு இந்த வீட்டுல வாக்கப்பட்டு வாழ போறா. அத நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. அது மட்டும் இல்லன்னு, எங்க அக்காவோட குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நீங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். தங்கமான குடும்பம். அதோட என் அக்கா பொண்ணு ரொம்ப தங்கமானவ. 24 கேரட் சுத்த தங்கம். ஆஹா, தங்கம் தங்கம்னு சொல்றாளே, எல்லாத்தையும் அள்ளிட வேண்டியதுதான். பாத்துமா, பொண்ண தங்கம்னு நினைச்சு பத்மா உருக்கிட போறா. இல்லம்மா, அன்ப காட்டியே உருக்கிடுவேன்னு சொன்ன. ஐயோ, முறைக்கிறாளே. சோத்துல விஷத்தை கிஸ்த வச்சிருவாளோ? கடவுளே. இங்க பாருங்க, அவங்க வந்து போற வரைக்கும் வாயை மூடிட்டு இருக்கணும். ஊமேன்னு நினைச்சிட்டு போறாங்க பத்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சீதானா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி சாப்பிட முடியும்? சீதாமாவை எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு மட்டும் பிடிக்காதா என்ன?
சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா. சீதாம்மா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. எதை வச்சு சொல்ற சீதா தப்பு பண்ணலன்னு? வீட்ல இருந்த கன்னை எடுத்து ஷூட் பண்ணிருக்கா. ஷூட் பண்ண கன்ல கைரேகை இருக்கு. எப்படி சீதா தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா. என் மனசு சொல்லுது சீதாம்மா தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. செல்வி, மனசு சட்டத்துக்கு தேவையில்லை. தடைய முக்கியம், சாட்சிகள் வேணும். புரியுதா? என்ன ஐபிஎஸ் சார், உங்களோட தடையும் சாட்சி எல்லாம் சரிதான். சட்டப்படி சீதா மகாலட்சுமிய கொன்னுட்டானே வச்சுக்கலாம். கொன்னுட்டு நான் பண்ணலன்னு சீதா பொய் சொல்லுவாளா? சொல்லுறாம். அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நான் தப்பே பண்ணல பாஸ், என்ன நம்புங்க, என்ன விட்டுருங்கன்னு உங்ககிட்ட கெஞ்சுவாளா? பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போனவடா சீதா. அக்காவும் அக்கா வீட்டுக்காரரும் நல்லா இருக்கணும்னு உன் அப்பாவும் உன் சித்தப்பாவும் வச்ச ட்ரக்ஸ் குற்றத்தை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனவடா சீதா. நீ என்ன பேசுற? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா புரியலையா? நான் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உமா ஆன்ட்டி மேல இல்லாத குற்றத்தை சுமத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்புனதுக்கு சீதா கோவமாய் ஷூட் பண்ண போயிருக்கா. அப்ப ஷூட் பண்ண முடியல, எல்லாரும் சேர்ந்து தடுத்துட்டீங்க. ஆனா அவளுக்கு கோவம் தீரல. சித்தி தூங்கினதுக்கு அப்புறம் எந்திரிச்சு வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணிருக்கா. நம்ம வீட்ல இருந்த கன், சீதாவோட கைரேகை எல்லாமே இருக்கு. சாட்சியா வந்து முன்னாடி நிக்குது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வேற ஒருத்தர் கைது பண்ணுமா? யார பண்ணணும்னு சொல்றீங்க? தப்பு பண்ற ராம். கண்ணை கட்டிக்கிட்டு பாத்துட்டு இருக்க, சாட்சிங்க பின்னாடி ஓடிட்டு இருக்க, தடயங்களை வச்சு முடிவெடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் பெரிய தப்பு ராம். இங்க பாருங்க, ஹியூமன் சைக்காலஜியை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு முறை கொல்லணும்னு முடிவு எடுத்துட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. உண்மையை சொன்னா சீதாவை நான் வெறுத்துடுவேன்னு பயப்படுறா. ட்ரக் கேஸ்ல போனது வேற, இது வேற. ராம், நான் உன்கிட்ட உன்னை கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவியா? உங்க அப்பாவும் சித்தப்பாவும் சூர்யா வீட்டுல வச்ச ட்ரக்ஸுக்காக அவளை பலி கொடுத்து நான் தான் வச்சேன்னு சொல்லி சூர்யாவையும் அக்காவையும் காப்பாத்த ஜெயிலுக்கு போனால, அப்ப நீ சீதாவை நம்பினியா? சீதா பண்ணிருக்க மாட்டான்னு உன்னால நம்ப முடிஞ்சுதா? சொல்லு ராம். அப்பவும் உன்னால சீதாவை நம்ப முடியல. தப்பு பண்ண மாட்டான்னு நீ நம்பல. அப்போ நீ ஐபிஎஸ் இல்ல, அதனால சீதாவை நம்பாம இருந்த. இப்பதான் நீ ஐபிஎஸ் ஆச்சே, அதான் அவளை அரெஸ்ட் பண்ணிருக்க. எனக்கு நீ ஹியூமன் சைக்காலஜி பத்திலாம் சொல்லி தர வேண்டாம். என்னோட இடத்துல எந்த ஆபீசர் இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பாங்க. உண்மைதான். ஏன்னா ஆபீசர்ஸ்க்கு சீதாவை பத்தி தெரியாது. ஆனா சீதா புருஷனுக்கு சீதாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும்ல. அப்படி தெரியலனா அவன் நல்ல புருஷனும் இல்ல, நல்ல ஆபீசரும் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ பழைய சீதாவா? எழுந்து வரணும். இப்படி ஒடுங்கி எல்லாம் இருக்க கூடாது சீதா. சீதா, எழுந்து நில்லு. சீரி பாய், உன்னால முடியும். நீ நினைச்சனா கண்டிப்பா முடியும். எல்லாம் எனக்கு புரியற மாதிரி இருக்கு, ஆனா எதுவுமே புரியலக்கா. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே புரியலக்கா. சீதா, நீ சுரண்டாத. நீ இப்படி அடங்கி போயிட்டா அது நல்லதே இல்ல. நீ அவதாரம் எடுக்கணும் சீதா. நீ எழுந்து நின்னு அவதாரமா நிக்கணும். உனக்கு அந்த முத்தாரம்ம துணை இருப்பா. உனக்கு ஒண்ணுன்னா முத்தாரம்மன் இருக்கா. நீ முத்தாரம்மனோட பக்த. உன்னை சுத்தி நிக்கிறா. உனக்காக முத்தாரம்மன் என்ன வேணாலும் செய்வா. நீதான் மாத்தணும் சீதா. எல்லாத்தையும் மாத்தணும். தப்பானவங்களை சுட்டி காட்டணும். ராமுக்கு உண்மையை புரிய வைக்கணும். ராம் சரியான ஆபீசர்னு நீதான் நிரூபிக்கணும். கொலை பண்ணவங்களை தூக்கி உள்ள வச்சு தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீ பழைய சீதாவா எழுந்து வரணும். கம்பீரமா அவதாரமா எழுந்து வரணும். மனசு திடப்படுத்திக்கோ.
நடந்ததை பத்தி கவலைப்படாத. நடக்க வேண்டியதை மட்டும் நினைச்சு பாரு. உன்னால முடியும் சீதா. உன்னை விட உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னால முடியும். துப்பாக்கியில சீதாவோட கைரேகை இருக்கு. என்ன பாக்குதே அக்கா? அவதாரமா எழுந்திருச்சு நிக்கணும்ல. அநியாயத்துக்கு எதிரா செயல்படணும்ல. அந்த கொலைகாரர்களை புடிச்சு உள்ள வைக்கணும்ல. என் பாஸ் நல்ல ஆபீசர்னு நிரூபிக்கணும்ல. அத பண்ண எனக்கு தெம்பு வேணும். அதுக்கு நான் நல்லா சாப்பிடணும். நான் சாப்பிட்டாதானே எல்லாத்தையும் பண்ண முடியும். நானும் சாப்பிடணும், எனக்குள்ள இருக்கிற குழந்தையும் சாப்பிடணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம் வணக்கம் மேடம், நான் தான் மேடம். அப்புறம் சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டணும். இன்னைக்கு தோசை. அட உட்காருங்க மேடம். முதல்ல வீட்டுக்கு வந்துக்கிறேன். சாம்பார் செஞ்சுக்கிறீங்க. நான்வெஜ் சமைச்சிருந்தா நல்லா சாப்பிடுவேன்ல நான். சாம்பார் என்ன சார்? சாப்பிடுங்க சார், கூச்சப்படாம சாப்பிடுங்க. தோ போடுறா தேங்காய் சட்னியா? அடடா சூப்பர். இது என்ன சைடிஸ்? தோ போடுறா கார சட்னி. எனக்கு இது ரொம்ப பிடிக்குமே. சும்மா சொல்ல விட மேடம், தோசை நல்லா செம்மையாகுது. என்ன அப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க. இல்ல நான் சாப்பிட்டேன். இந்த மாசம் டியூவை 2 நாள்ல தந்துடுறேன். 2 நாள் இல்லையா மேடம்? நீங்க ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு பெரிய பெரிய அவார்ட்லாம் கொடுத்துக்கிறாங்க. வேதவல்லியோட மர்மம் வேற. இதெல்லாம் வச்சுதான் நீங்க கேட்ட உடனே அவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் கொடுத்தேன். சின்ன அமௌண்ட்லாம் இல்லை, 80 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறேன். அதை வச்சுதான் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிங்க. இப்போ புதுசா வேற ஏதோ இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க போறீங்க அர்த்தப்பட்டா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். நல்லா பண்ணுங்க, நல்லா இருங்க. ஆனா நான் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கணும்ல. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா கரெக்டா டியூ கொடுத்துருப்பீங்க. இல்ல இந்த தடவை லேட் ஆகாது, கண்டிப்பா கொடுத்துருவேன். போன தடவை இப்படிதான் மேடம் சொன்னீங்க. மாசம் மாசம் கரெக்டா டியூ வரலனா என்னோட தொழில் நடக்காது மேடம். வாங்கும்போது 10ஆம் தேதி கரெக்டா கொடுத்துருவேன்னு சொன்னீங்க. அது அப்படியே 12 ஆச்சு. அப்புறம் 15, 17, 18, 19 ஆச்சு. இன்னைக்கு தேதி 25 ஆச்சு மேடம். இன்னி வரையும் டியூ வந்து சேரல. இந்த மாசமே முடிய போகுது மேடம். கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆனாலும் நான் கரெக்டா கொடுத்துட்டு தானே இருக்கேன். இல்ல மேடம், இதுக்கு மேல என்னால் டைம் கொடுக்க முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் 2 நாள் வட்டி அசல்னு மொத்தமா சேர்த்து செட்டில் பண்ணிட்டு வேலையை பாருங்க. சார், அவ்வளோ பெரிய தொகையை 2 நாள் எப்படி புரட்ட முடியும்? என்ன சார் நீங்க அவ்வளோ பெரிய தொகையை கேட்டோனிக்கா 4 குத்துனேன்.
பிசினஸ் தெரியாம இருக்கீங்க, அதெல்லாம் கிடைக்கும் சரியா? சார் இல்ல சார், அவ்வளோ பெரிய அமௌண்ட் 2 நாள் கஷ்டம். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்படியா? சரி மேடம், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? வேணா உங்க இன்ஸ்டியூட்டை என் பேர்ல எழுதி வச்சிருங்க. அந்த இடம் சிட்டிக்கு சென்ட்ரல்ல இருக்குதுனால நல்ல விலைக்கு போவோம். ஸ்கூல்ல நடத்தி லாபம் சம்பாதிக்க முடியாது, வேஸ்ட். தியேட்டர் ஷாப்பிங் மால்னு கட்டி விட்டா துட்டு சும்மா செம்மையா சம்பாதிக்கலாம் மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.